ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ரியலான ஒரு ஸ்டோரி. ஒரு பெண்ணினுடைய மரணம் இன்னொரு பெண்ணினுடைய வாழ்வை மாத்துமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மாத்திருக்கு. இங்க மாத்திருக்கு. ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு பெண் ஒரு ஐடி ஃபீல்டில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு பொண்ணு. அன்னைக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் அங்கே இருக்கிற நிபுணர்கள் எல்லாம் கேட்குறாங்க, உங்களுடைய ரோல் மாடல் யாருங்க அப்படின்னு. எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அந்த பொண்ணு தன்னோட அப்பாவை சொல்லும் அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு சொன்ன பதில் தன்னோட ஃப்ரெண்டு, தன்னோட தோழியை ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அவங்கள பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப நெருங்கிய தோழியானவங்க ஸ்கூல் போகும்போது சில பசங்களால் கேலியும் கிண்டலும் செய்யப்பட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிற ஒரு பொண்ணா இருக்காங்க. அப்போ ஊருக்காரங்க எல்லாரும் சொல்றாங்க, பெண்ணை நீ அடக்கி வை, வீட்டுக்குள்ளேயே வை, நீ வெளியே போறனால தானே பசங்க கிண்டல் பண்றாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவ உலகத்தை விட்டே போயிட்டா. அவ போனப்ப எல்லாரும் அழுதாங்க. ஆனா நான் மட்டும் அழுகல. ஏன்னா அவளுடைய கனவு படிக்கிறது, அந்த படிப்பை நான் தொடர்ந்தேன். அவளுக்காக படித்தேன், நல்லா படித்தேன். இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில ஒரு ஐடி ஃபீல்டில் சாதிச்ச ஒரு பெண்ணாக இருக்கேன். ஆனால் நான் இன்னைக்கு சாதிச்சேன் அப்படின்ற வெற்றியை விட என்னை போல நிறைய பெண்கள் என்னுடைய ஊர்ல இருந்து இன்னைக்கு படித்து சாதிச்சிருக்காங்க அப்படின்றத எனக்கு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குன்னு அந்த பொண்ணு அந்த ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறாங்க. கிண்டல் கேலின்னு பண்ணி ஒரு பெண்ணோட உயிர் போயிடுச்சு. ஆனால் படிப்பு மூலமாக பல பெண்களோட வாழ்க்கை வளர்ந்துருக்கு.